சந்தோஷம். Complete joy. எல்லாருக்கும் நிறைவான சந்தோஷம் வேணுமா? Does everyone need complete joy? இந்த நிறைவான சந்தோஷம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. This complete joy can come only from God. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நிறைவான சந்தோஷத்தை பெற்று செல்லும்படியாக நான் கேட்கிறேன். அப்படியே செய்வாராக. I pray to God that Holy Spirit will give this complete joy to each and everyone who has come to this church today. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவிதத்தில் கொடுத்திருப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு. What Holy Spirit has given unto us in our life is a gift from God. தேவனிடத்திலிருந்து ஒரு அன்பளிப்பு. He has given a love from the God. ஆவியானவர் கடவுள். Holy Spirit is God. அவர் நம்மோடு இருப்பது ஒரு பெரிய கிருபை. It's a great blessing that Holy Spirit, who is God, is with us. அந்த ஆவியானவர் இந்த நாளிலே நிறைவான சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. And that Holy Spirit is going to give each and everyone this complete joy. இது தலைப்பு அல்ல. This is not the topic. தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்படுத்தி நம்மை மறுரூபப்படுத்துகிறார். The topic is Holy Spirit is establishing this fellowship between us and the Father God and the Son, the Lord Jesus Christ, and is transforming us. 1 யோவான் 1 John. முதலாம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். Let us turn to first chapter. 1:3 இப்படியாக சொல்கிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. First chapter verse 3 says like this, our fellowship truly is with Father and with his Son Jesus Christ. இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன். And this John is a disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு ஊழியத்தை செய்தவர். He did the ministry along with Jesus Christ. அற்புத அடையாளங்களை செய்தவர். He did the miracles and along with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சீஷன். He is very beloved disciple of Jesus Christ. அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு சீஷன். He is the one who was leaning onto the bosom of Jesus Christ. ஆனால் அந்த காலத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் முழுமையாக அவர் அறியவில்லை. But in those days John did not knew Jesus and his Father completely. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞானஸ்நானத்தை கொடுத்த போது அவர் பிதாவையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டார். But after the receiving of the Holy Spirit baptism, he came to know about the Father God and Jesus Christ in a right way. அது அவருக்கு நிறைவான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. And that gave him the complete joy. அந்த நிறைவான அந்த சந்தோஷத்தை அவர் தன்னுக்குள்ளாக அடக்கி வைக்க முடியாமல் இந்த விதமான நிருபங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படியாக இந்த ஜீவனுள்ள வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். And he could not be content with this complete joy that he received from the Holy Spirit. That's why he started writing all these books so that we can also receive this complete joy. அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவும் அதுக்கு பின்பதாகவும் அவர் பெரிய ஒரு வித்தியாசத்தை அவர் கண்டு கொண்டார். He saw a big difference before and after receiving the Holy Spirit. ஆகையினால்தான் அவர் உயிர்த்தெழுந்து போய் கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். And that's why after Jesus was resurrected, he wrote this book after around 70 years. அவர் சொல்றார், ஆதியில் இருந்ததும், he says the one that was present in the starting, காதுகளால் கேட்டதும், the one I heard through my ears, கண்களால் கண்டதும், one that I saw through my eyes, அவரை நோக்கி பார்த்ததும், the one I gazed at him, என் கைகளால் தொட்டு பார்த்ததுமான இந்த ஜீவ வார்த்தையை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் சொல்கிறார். and I'm writing this living word that I myself experienced with my own hands. அந்த ஆசீர்வாதம் தான் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிற ஐக்கியம் இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. That blessing, which is this fellowship that he had with Jesus Christ, gives this complete joy. நமக்கு இந்த நாளிலே
இந்த பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் இருக்கிறதா? Today, do we have this fellowship with Father God and the Lord Jesus Christ? இருக்கிறதுன்னு பிரதர் சொல்றாங்க. எத்தனை பேருக்கு இருக்குன்னு கொஞ்சம் கையை வைத்துங்களேன் பார்க்கலாம். சோதரம் ஒரு 25% தான் இருக்குது, 75%க்கு நம்பிக்கை இல்லை. And see, only 25%. I don't see other 75%. நிச்சயமாக நாம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் உள்ள ஐக்கியத்தில் நாம் இருக்கிறோம். Truly, we are in the fellowship with Father God and our Lord Jesus Christ. அதை எல்லாரும் விசுவாசிங்க. And we should have faith in that. விசுவாசித்தவங்களை இப்போது கையை வைத்து அல்லேலூயான்னு சொல்லுங்க. Those who have faith, can you say hallelujah? இன்னும் சிலருக்கு விசுவாசம் வரல. Even now, some does not have this faith. நீங்க விசுவாசித்தீங்களா அப்படியே ஆகும். If you have faith, it will happen just like that. பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்படும்படியாக தான் நமக்கு பரலோகத்திலிருந்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். Only to have this fellowship with Father God and Lord Jesus Christ, Father God sent His only begotten Son from heaven to this world. நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை பரிசுத்தவானாக மாற்றி அந்த பரிசுத்தமுள்ள தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். Only to sanctify us from the sin and to create this, establish this fellowship with Father God, the Son, Lord Jesus Christ, came into this world. அதை சொல்லி கொடுக்கிறதுக்கு, அதை விசுவாசிப்பதற்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுக்கு வேறொரு தேற்றவாளன் வருவார் என்ற தேற்றவாளன் வந்திருப்பது நம்மை விசுவாசிக்கும்படி செய்ய அவர் வந்திருக்கிறார். And to believe this and to teach this to us, only this Holy Spirit has been given unto us. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். And we all know this Holy Spirit is within us. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்கிறவருமாக இருக்கிறார். This Holy Spirit is not only God, but He is also one who helps us. நல்ல நண்பனாகவும் இருக்கிறார். He is a good friend for us. நாம் நண்பர்களிடம், உலகத்தில் இருக்கிற நண்பர்களிடம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லுவது வழக்கம். It is usual that we share our confidential secrets to our friends in this world. ஆனால் நண்பர்கள் எவ்வளவு நாள் இருப்பாங்க? But how long those friends will be with us? உங்களை வச்சு அவருக்கு ஒரு அடி விழுதுனாக்கி அப்பயோ போடான்னு சொல்லிட்டு போயிடுவார். If there is any issues because of me to my friend, he will leave me and go. பணம் இருக்கிற வரையில பல ஃப்ரெண்ட் வருவாங்க, பணம் போன பிறகு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. When we have wealth, we will have so many friends, but when we are poor, they will move away. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறைவிலும் தாழ்விலும் உயர்விலும் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கிற ஒரே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். But this Holy Spirit will be with us in all the circumstances, and He is the only God who can do that. அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது என்னன்னா, And that Holy Spirit, what He is saying now is, தேவன் ஒளியா இருக்கிறார். the Lord is light. என்ன, அவர் பரிசுத்தமானவர். அவரிடத்துல ஒரு குறைகளும் ஒரு பாவமும் இல்லாத பரிசுத்தமுள்ள தேவன். That means He is holy. He doesn't have any sin. He doesn't have any lack in Him. அவரோடு நாம் இருக்கிறோம் என்று சொல்லி, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் இருளிலே நடந்தால் நாம் பொய்யர்களா இருப்போம். If we say that we are in fellowship with Him, and if we say that we are with Him, and if we walk in darkness, we will be liars. என்ன பிரதர் இப்போ தான் சொன்னீங்க எல்லாரும் ஐக்கியமா இருக்குன்னு சொல்றீங்க, இப்போ நீ பொய்யன்னு சொல்றீங்கன்னு சொல்ல ஒரு கேட்கலாம். Maybe you may thinking, just now you said, brother, we are all in fellowship, but now you are saying we are liars. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல வருகிறாரு? பாவம் செய்து கொண்டு அவரோடு நீ ஐக்கியம் கொள்ள முடியாது. What Holy Spirit is saying, we cannot be in sin and also in fellowship with Him. அவர் ஒளியில் நடக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். Just like He walks in light, if we also walk in light, we will be in fellowship with each other. அவர் என்ன சொல்றாரு அடுத்த வழியில, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குகிறது. The blood of His Son will cleanse all your sin and will deliver you. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா. If we say I don't have sin, we will be cheating ourselves. அப்ப இந்த பாவம் எங்க இருந்து வந்தது? Then this sin, where does it come from? நாம் பரிசுத்தமா இருக்கிறோம், அந்த பரிசுத்த பிதாவோடு குமாரனோடு ஐக்கியமா இருக்கிறோம்.
இப்போ எப்படி பாவம் வந்தது? We are holy, we are having this fellowship with the Holy God. So, how does this sin come from? அதுதான் ஜென்ம சுபாவம். That is what is our birth நாம் character. பரிசுத்தமானவர்களாக இருந்தாலும் தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாக இருந்தாலும் 24 மணி நேரம் நாம் தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு ஒரு கேரண்டியும் கிடையாது. Even though we are holy, we are in fellowship with God, there's no guarantee that 24 hours we are in fellowship with God. நம்முடைய ஜென்ம சுபாவம் ஒரு நாளும் அழிந்து போகிறதில்லை. Our birth character has not died ever. ஆனால் நம்முடைய ஜென்ம சுபாவத்தை நாம் கிறிஸ்துவின் ஐக்கியத்தினால் மேற்கொண்டு விடலாம். But we can overcome our birth character with the love of God and His fellowship. அப்போ இந்த ஜென்ம சுபாவம் எங்கிருந்து வந்தது? So where this our birth character came from? அது நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து வந்தது. That came from our forefathers, Adam and Eve. ஆதாம் ஏவாள் என்ன பாவம் செய்துட்டாங்க? What did they do? அங்கே வந்து வேதத்தில் நம்ம தொடர்ந்து நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். God blessed them and told them, you multiply and fill this world. அடுத்த காரியம் சொன்னது, இதை கீழ்ப்படுத்துங்கள், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்கள். And then he said, govern this world in all the ways. அடுத்தது சொன்னது, இந்த ஜீவராசிகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொன்னார். And he said, you govern all these animals and all the living creatures. ஆண்டு கொள்ளுங்கள் என்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு சீக்ரெட் இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க இவைகள் எல்லாத்தையும் ஆண்டு கொண்டால் நீங்கள் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கலாம், ஆண்டு கொள்ளாவிட்டால் அவைகள் உங்களை ஆளும். There is a secret into this word, governing. That means if you govern in all these things, you will be in fellowship with God. But if they govern you, then you won't be in fellowship with God. இந்த காரியத்தை இழந்து போவதற்கு ஒரு காரணம் இருந்தது. There is one reason to lose this. ஆதியிலே அந்த தோட்டத்திலே அவர்கள் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் உலாவுவார், அவர்களோடு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். In the starting in the evening, in the cool time, they were walking with Jesus, and it was a happy time. ஆனால் தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம், அது ஒரு சின்ன பிளவு வந்து விட்டது. But there was a small separation in that fellowship they had with God. ஆதாமோடு சொன்னார், நீங்க எல்லா கனிகளையும் பூசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை மாத்திரம் தொடாதீங்க, நீங்க சாப்பிடுறாங்க, சாகவே சாவீங்கன்னு சொன்னார். God told to Adam that you can enjoy all the fruits in this garden, but not the one in the center of this garden. ஆனால் வேதத்தில் அழகாக சிஸ்டர் சிரிக்கிறாங்க, இது யாருக்கு தான் சொல்லப்பட்டது? வேதத்தில் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட தான் சொன்னார்? ஆதாம்கிட்ட தான் சொன்னார். We see that in the 2nd chapter, this was told only to Adam. அதுக்கப்புறம் தான் ஏவாளை உண்டாக்குறாரு. After that only Eve was created. ஏனால் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை அவர் உண்டாக்கினார். And he created Eve because it is not good for man to be alone. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தேவன் மாத்திரம்தான், அவருடைய ஐக்கியம் எல்லாம் தேவனோடு மாத்திரம்தான் இருந்தது. All they knew was only God, and the fellowship they had was with God only. தேவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க, பலுகி பெறுங்க, ஆசீர்வாதம் பெறுங்க அப்படின்ட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். God gave them all the blessings. He told them, you multiply and you fill this world. ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் கொடுத்தாரு, இந்த ஏதே தோட்டத்தில் நீங்கள் இதை பண்படுத்தவும் காக்கவும் கடவீர்கள் என்று சொன்னார். But he gave them one responsibility to take care of the garden. ஆனால் அந்த தோட்டத்தின் ஆசீர்வாதங்களை மாத்திரம்தான் பார்த்தாங்களே ஒழிய, இந்த தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்த பரலோகத்தின் தேவனிடம் உள்ள ஐக்கியம் கொஞ்சம் பிளவுபட்டு விட்டது. But they saw only the blessings on the garden, but because of that, there was a small separation between the fellowship with them and God. என்னுடைய சிந்தனை நான் கொஞ்சம் விடும்போது நான் பார்த்தேன், ஒருவேளை ஆதாம் அங்கே தண்ணீர் பாய்ச்சி கொண்டு நிலங்களெல்லாம் பயிர்த்துக்கிட்டு அதிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்து விட்டார். Maybe Adam, maybe he was enjoying taking care of the garden, and he was went his own way in that one. இந்த அம்மா மிருகங்களுக்கெல்லாம் ஆகாரம் போட்டு அந்த மிருகங்களை பார்க்கிறதுக்கு அப்படி கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. Maybe he went to take care of the animals, give them food, so they were separated. அவர் அதில் சந்தோஷமா இருந்தார், இந்த அம்மா இதில் சந்தோஷமா இருந்தாங்க. Maybe Adam was happy in what he was doing, and Eve was happy in what she was doing. யாரை மறந்துட்டாங்க? And they forgot whom they forgot?
அவனோ இதை கொடுத்த தேவனை மறந்து விட்டார்கள். They forgot the God who gave them this blessing. மறக்கவில்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிவிட்டது. They did not forget, but there came a small distance. ஆகையினால தான் பிசாசு வந்து பேசும்போது, சர்ப்பத்தின் மூலமாக பேசும்போது இந்த அம்மா கொஞ்சம் காதை கொடுத்துட்டாங்க. That's why when Satan spoke to them through the serpent, Eve listened little. ஆண்டுகொள்ளுங்கள் என்ற சொல்லுக்கு, கட்டளைக்கு பதிலாக காதை கொடுத்து விட்டார்கள். Instead of governing, she started listening to the serpent. அதுதான் அங்கு வந்த தவறு. That's the wrong doing that became there. ஆதாமுக்கு தேவன் சொன்னார், இந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவருக்கு கட்டளையிட்டார். To Adam, God told him to take care of the garden and to govern him. இந்த அம்மா எங்க இருக்கிறாங்க? Where was the Eve? இந்த தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. She was in this garden only. இந்த தோட்டத்தில் உள்ள ஏவாளையும் காப்பது பொறுப்பை யார் கொடுத்திருந்தாரு? அதனால சகோதரர்கள் ரொம்ப சந்தோஷம். So to God, Eve, the responsibility was given to who? To Adam only. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர்கள் ரெண்டு பேரும் இணங்கி இருந்தால், இவர் தண்ணீர் பாய்ச்சாலும், அந்தம்மா ஆகாரம் மிருகங்களுக்கு கொடுத்தாலும், அவருடைய இருதயம், அவருடைய எண்ணங்கள் சேர்ந்திருந்தால், தேவ நோக்கி இருந்தால், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே இவ்வளோ அழகான தோட்டத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்த என்ற ஒரு ஐக்கியம், அப்படி ஒரு பேச்சு அவளோடு இருக்குமானால், அவர் இந்த அம்மாவை மறந்துருக்க மாட்டாருங்க. இந்த அம்மா அவரை மறந்துருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் என்ன செய்கிறான்னுட்டு இங்கே இற போட்டாலும் அவர் எங்கே நிற்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. எண்ணங்கள்லாம் அங்கே போயிருக்கும். இது அப்படி இல்லை, கொஞ்சம் பிளவுபட்டது. இதே போல தான் குடும்பங்களிலும் பிளவுக்கு வர காரணம் பிதாவோடு இருக்கிற ஐக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் குறையும் போது அங்கே நெரிசல் வருகிறது, விரிவு வருகிறது. In whatever work they may be doing, if there was oneness between them, they would have watched over each other, they would have known what others are doing, and the fellowship would have not been broken between them and the God. And likewise, even in our family, if there is a break in the fellowship between us or between God, then we might lose this complete joy. ரெண்டு காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். God expecting two things. ஒன்று விசுவாசம், One is faith, அடுத்தது மனம் திரும்புதல். second is repentance. இப்போ ரெண்டு பேருக்குமே மனம் திரும்பும்படியாக தேவன் சான்ஸ் கொடுத்தாரு. God gave them a chance for both of them to repent. ஆதாம்கிட்ட கேட்டார், நீ எங்கே இருக்கிறான்னாக்கி, நான் நிர்வாணமாக இருக்கிறேன்னுட்டு ஒளிந்து கொண்டேன்னு சொன்னார். He asked Adam, where are you? He said, I am naked, and he went hidden. அவங்க பாவம் செய்தாங்கன்னு தெரிந்து போனது. ஆனால் தேவனுடைய சமாதானத்தில் வந்து, ஓ தவறு செய்து விட்டோம் ஆண்டவரே, என்னை மன்னிங்க என்று ரெண்டு பேரும் கேட்கல. Both of them did not come into the presence and say, Lord, we have sinned and we have forgive us. They did not ask like that. என்ன ஆச்சுது, நீ சாப்பிட்டாயோன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு துணையாக கொடுத்த அந்த அம்மா எனக்கு சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிட்டான்னிட்டு பழியா அந்த அம்மா மேலே போட்டாங்க. When God asked, Adam said, the wife you gave me for companionship, she only made me to eat. So he pushed away this blame to her. இந்த கதைகள்லாம் தெரியும். இந்த அம்மாவும் உடனே அங்கே பழிய போட்டாங்க. மனம் திரும்புதலுக்கு அங்கே இடம் இல்லாமல் போய்விட்டது. Each other, and there was no place for repentance there. இந்த நாளிலும் அதை சரி கட்டுவதற்கு தான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கிறிஸ்தேசு இந்த உலகத்திற்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். And that's why Lord Jesus Christ came to this world for the remission of our sin, and he died and he was resurrected for us. அந்த உண்மையை நாம் மனதில் கொண்டு பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Knowing the truth in our heart and to live holy in our heart that's why Holy Spirit is given unto us. அந்த ஆதாம் மூலமாக வந்த இந்த ஜென்ம சுபாவங்கள் வரும்போது ஆவியானவர் சொல்லார், நீ போய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படு என்று சொல்கிறார். When the birth character through Adam comes to us, Lord will say, you go in the presence of God and get the forgiveness from him. வேதவசனம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுவேன். ஆனால்
என்னை நானே வஞ்சித்துக் கொள்கிறேன், தேவனுடைய சத்தியம் எனக்குள் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்கிறது. Word of God says, if I say I don't have sin, I will be cheating myself. There's no truth of God in me. அவர்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given this option that they didn't have. அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை, கேட்கவில்லை. அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு விரட்டி விடப்பட்டார்கள். They did not ask for forgiveness and did not receive forgiveness, and they were chased away from the garden. ஆனால் இந்த நாளிலே நமக்கு அந்த ரட்சிப்பை திரும்பவும் கொடுத்து நாம் எழுந்து போகாதபடி பரிசுத்த ஆவியானவரை கூட வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மை எச்சரித்து மனம் திரும்பும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். But God has given us the Holy Spirit who will remind us in each circumstance, not for us to be lost, but to be saved in every day. வேதம் சொல்லுகிறது, அந்த பழைய ஆதாம் அல்ல, இப்போ நமக்கு புதிய ஆதாமாகிய கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். The word of God says it's not the old Adam, but we have the new Adam, Jesus Christ. நாமெல்லாம் யாரு என்று சொல்லப்பட்டிருக்கிற வேதம் அழகாக 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் வசனத்தில் சொல்லக்கூடிய இப்படியாக, நாமோ கன்னிகையாக, அதாவது என்னென்ன கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்ற ஒரு புருஷனுக்கே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். We are appointed for Christ only as a virgin. ஆனால் இந்த பழைய ஆதாம் போல புதிய ஆதாம் இல்லை, அந்த அம்மாவை பார்க்காம இருக்கப்படுறதில்லை. பழைய ஆதாம் போல இந்த புதிய ஆதாம் இயேசு கிறிஸ்து ஏவாளை அந்த பழைய ஆதாம் பார்க்காமல் கவனிக்காமல் விட்டுவிட்டதை போல இந்த புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மீட்பர் இந்த சபையை, கற்புள்ள கன்னிகையை கவனியாமல் விட போகிறதில்லை. But like old Adam, our new Adam, Jesus Christ, is not going to leave the church like that without taking care of it. அவர் கண்ணும் கருத்துமாக காக்கிற தேவன். He will guard the church just like his own apple of his eyes. இரக்கமுள்ள தேவன். He is a gracious God. மன்னிக்கிறதில் தயப்படுத்த தேவன். He is a forgiving God. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சபையாகிய நாம் எல்லாரும் ஆணுமென்னில்லை பெண்ணென்றுமில்லை எல்லாரும் கற்புள்ள கன்னியாக நாம் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். For him only we church, without any difference between man or woman, we are appointed as a virgin to this Jesus. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவரை விசுவாசித்து மனம் திரும்பும்போது பரிசுத்தமாக்கப்பட்டு பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். When we listen to Holy Spirit, there will be fellowship between us and for the God and Jesus. அதனால நமக்கு 4 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. And that through that we have 4 blessings. நிறைவான சந்தோஷம், Complete joy, பலுகி பெருகும் நிரப்பும்படியான சந்தோஷம், to multiply, கீழ்ப்படுத்தும்படியான ஒரு சந்தோஷம், to make them obey, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான ஒரு அதிகாரம். and to govern everything. இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற காரியத்தை விசுவாசிக்கிறதுனாலையும் மனம் திரும்புவதனாலையும் நமக்கு வருகிறது. And through remission of sins, we can receive all these blessings through Holy Spirit. அடுத்தபடியாக இந்த பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியம் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார். And nextly, Jesus Christ has said one thing so that we can have this fellowship. அந்த காரியத்தையும் நம்முடைய சபைகளில் திரும்பமாக நமக்கு போதிக்கிறார்கள். And it has been preached in the church again and again in this one also. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Jesus said, first seek him and his righteousness, then all this will be given unto you. அவருடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் நம்ம அதிக நேரம் நம்ம அதை தியானித்திருக்கிறோம். And we have meditated a long time for what does it mean to seek his kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராகிய இந்த பிதா குமாரனை நாம் எதற்கு ஐக்கிய கொள்ள வேண்டுமானால் இந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராகிய அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடும்போது அவருடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கும்போது மாத்திரமே இவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும். Why we should have fellowship with him? Because he is the owner of the kingdom, and only then we can have the fellowship with Father God as well. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். What is the nature of his kingdom? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும்
கொடிப்பும் அல்ல. And there's no eating and drinking in his kingdom. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. And there is righteousness and there is peace and joy there through the Holy Spirit. இந்த புசிப்பும் குடிப்பும் தான் நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்கு இழுத்து கொண்டு போகிற ஒரு காரியம். This eating and drinking is what pulls us to our birth character. நாம் எல்லோருமே புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் மிக ஆவலவாக இருக்கிறோம். We all like to eat and drink. இந்த நாளையில் மெரிடியன் ஹோட்டலில் வைத்து ஒரு பெரிய பார்ட்டி நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாக்கி யாராவது மிஸ் பண்ணுவோமா? If we say there is a big party in Meridian Hotel, you all come, nobody will miss. அதற்காக தான் நாம் அதிகமாக பிரயாசப்படுகிறோம். And we look forward for this kind of things only mostly. பேருக்கும் புகழுக்கும் பின்னால தான் நம்முடைய ஜீவன் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. We always run behind glory. நாம் மாத்திரம் இந்த உலகம் முழுவதும் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. Not only us, the whole world is doing that only. அதற்காகவே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். And that's why they are fighting also. அதற்காகவே மற்றவர்களை அபகரித்துக் கொள்கிறார்கள். And that's why they are encroaching others also. ஆனால் வேதம் சொல்கிறது புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. But the word of God says eating and drinking is not his kingdom. அது பரிசுத்த ஆவியானால் உண்டாகும் நீதியும் சமாதானமும் அவர் பரிசுத்த ஆவியானால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. எப்படி என்னது சந்தோஷம்? அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் என்னது? புசிப்பு குடிப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. இது ஹோட்டலுக்கு போகிறது சந்தோஷம் இல்லை. ஹோட்டலுக்கு போகிற சந்தோஷம் போயிட்டு வந்த உடனே அது நின்று போகும். ஒரு செகண்டில் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கல்யாண விருந்துக்கு மெரிடியன் ஹோட்டலுக்கு உங்களை அழைத்துங்க கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்கள். போயிட்டு வரும் வரையில் சந்தோஷமாக இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள கல்யாணம்னு ஒன்று அள்ளி அள்ளி மொய் செய்கிறீங்க. எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அங்கே போனோமே கவர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது. மெரிடியன் ஹோட்டல் சந்தோஷம் போயிடுச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு கூட்டத்துக்கு வந்து நிறைவான ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டால் வீட்டுக்கு போனால் அந்த சந்தோஷம் அவர்களை துதிக்க வைக்கும். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைக்கும். ஊழிய பாரத்தை கொடு தேவனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக காணப்படும். இதுதான் அந்த வித்தியாசம். ஆகினால அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த 1 கொரிந்தியர் 1:31 அவர் என்ன கர்த்தரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கொண்டு கொடுக்கிற சந்தோஷம் எதிலிருந்து வருகிறதா? நீதியும் சமாதானமும். இந்த நீதியும் சமாதானம் யாருக்குள்ளது? இயேசு கிறிஸ்துக்குள்ளது. அவரே நமக்கு அப்படியாக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு அவரே நமக்கு ஞானம். இயேசு கிறிஸ்து தான் ஞானம். அவரை நாம் விசுவாசித்தால், அவர் சொல்வதை கேட்டு நாம் மனம் திரும்பினால் இந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். இந்த தேவ ஞானம் என்கிறது இன்னொரு அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 3:17 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளது. பின்பு சமாதானமும் சந்தோஷமும் இணக்கம் உள்ளதாயும் இருக்கிறது.
இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் இருக்கிறது. பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறது, மாயம் இல்லாமல் இருக்கிறது. ஹிப்போக்ரசி. 7 வகையான நற்குணங்கள் அமைந்ததுதான் இயேசு கிறிஸ்து தான். பூரணர்னு அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பர்ஃபெக்ட். நாம் இதே போல பரிபூரணாக மாறும்படியாக தான் இந்த பரலோகத்திலிருந்து இந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக ஞானம் கண்டத்தை விட்டு கண்டம் பாயும் அந்த மிசைல்ஸை உண்டாக்கி அழிவை உண்டாக்கும். சமாதானத்தை கொலைத்துவிடும், மூர்க்கத்தை கொண்டு வந்து விடும். இணக்கமில்லாதவர்கள் பிரிந்து போய்விடுவார்கள், இணக்கம் இல்லாமல் பிரிந்து போய்விடுவார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் மாய்மாலம், அவர்கள் செய்வதெல்லாம் பார்ஷியாலிட்டி. ஆனால் தேவ ஞானம் இவைகள் எல்லாவற்றிலும் மாற்றப்பட்டவைகளாக இருக்கிறது. அவரை தேடுகிறவர்கள், அவளோடு ஐக்கியம் கொண்டவர்களுக்கு இந்த தேவ ஞானம் கொடுக்கப்படுகிறது. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, இந்த நிறைவான சந்தோஷத்தை, இந்த ஆளுகை
உம்முடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக இந்த நாளில் அதன் மூலமாக உம்மோடு பிதாவோடும் குமாரனோடாக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியப்பட்டிருப்பதனால் அதனால் வருகிற அந்த நிறைவான சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் நீங்கள் கொடுத்து அனுப்புவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே.